ஆஃபீஸ்ல எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும் பாஸ் கிட்ட நல்ல பேரே வாங்க முடியல. ஒர்க் முடிஞ்ச மாதிரியே இல்ல. ஸ்டே பேக் பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கு. கடைசியில ரேட்டுங்கும் ஒழுங்கா கிடைக்கல, பர்ஃபார்மன்ஸும் ஆவரேஜ் தான். மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஆனா பாஸ் கேட்டா ஒன்னும் சொல்ல தெரியல. நிறைய வேலை செய்யறேன், ஆனா எனக்கு பிராண்டிங் பண்ணிக்க தெரியல. அதனால நான் வேலை செய்யாத மாதிரியே தெரியுது. மீட்டிங் மீட்டிங் மீட்டிங்னு மீட்டிங்லயே டைம் போதே தவிர ஒழுங்கா வேலையே செய்ய முடியல. வேலை ஈஸியா இருக்க மாதிரி தான் இருக்கு, ஆனா முடிஞ்ச பாடு இல்ல. இது மட்டும் இல்ல, ஆபீஸ்ல இன்னும் இதோட நிறைய ப்ராப்ளம் டெய்லியும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். கவலைப்பட வேண்டாம், எல்லாத்துக்கும் ஒரு குட் நியூஸ் வச்சிருக்கேன். இந்த சீரீஸ்ல சின்ன சின்ன டிப்ஸ் சொல்ல போறேன். இது மூலியமா உங்க ஒர்க் லைஃப் பேலன்ஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, உங்களோட பர்ஃபார்மன்ஸ் ரேட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்றது, பாஸ் கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்குறது, எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றது, எப்படி ப்ரொடக்டிவிட்டியா இருக்கிறது, அப்படி இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சொல்ல போறேன். இது ஓவர் நைட்ல வர விஷயம் இல்லைங்க. ஒரு 2 to 3 மாசம் எடுக்கும். ஆனா இந்த 2 to 3 மாசம் எஃபர்ட் போட்டு கண்டினியூஸா நீங்க இதை ஃபாலோ பண்ணி சின்ன சின்ன சேஞ்சஸை பண்ணீங்க அப்படின்னா உங்க ஆபீஸ்ல ஒர்க்கிங் ஸ்டைலே வேற மாதிரி மாறும். இது எல்லாமே எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்க ஆர்வமா இருந்துச்சுன்னா ஸ்டே டியூன்டுன்னு போட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க.